அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கொஷின்ஸு ப்ளஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துருந்துச்சு. இதை ப்ரிப்பேர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா சுரேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ராப்ளம் கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கு கேட்டிருந்தாங்க. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க. ரெண்டுத்துக்கும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30 பக்கத்துக்கு மேலே இருக்குது. நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணி படிச்சிங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். 2 பிடிஎஃப்மே போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம கெமிஸ்ட்ரிக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கும். அல்லது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஷின் மோஸ்ட்லி ப்ராப்ளம் கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸில் இந்த மாதிரி நமக்கு கேட்குறாங்க. அந்த ஏபிசி இதெல்லாமே கண்டுபிடிக்கிறது, ஏ சேர்மம் பி சேர்மம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஒவ்வொரு லெசன் வைஸாக டாபிக் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லா லெசனுக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? எந்தெந்த இதில் டாப்பிக்லேருந்து நமக்கு ப்ராப்ளம் கொஷின்ஸ் இது எல்லாமே வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.